சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு இன்றைக்கி வீடியோ போட்டு வந்துட்ருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்ம இருக்கக்கூடிய சின்ன யூடியூப்பருக்கு ஒரு உத்தியோகத்துக்கு நல்லா சேனல் அர்த்தக்கிட்டத்துக்கு போவோம் அப்படின்னு வீடியோ வச்சுட்டு மறக்காமல் ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சு வீடியோ பார்க்கணும். இன்றைக்கி மனிதனாக பிறந்த, அதாவது மக்களாகிய பிறந்த இருக்கக்கூடியவருக்கு அடிப்படை இது பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைன்னு பார்த்தா கல்வி. இன்றைக்கி தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டு கல்வியில் அது சிறந்த விளங்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துருக்கு கல்வியில். அது ஏன்னா பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், திருநங்கையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் படிப்புங்கிறது ஒரு அத்தியாவசிய ஒன்று அப்படிங்கிற மாரி நிலைமை வந்துடுச்சு. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது. இன்றைக்கி செய்திகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் படிக்காமல் வச்சேன், சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அடிப்படை படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேண்டும். சரி, படிக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப மனநிலையர் பள்ளி போவாங்க, மனநிலை பள்ளியிலேருந்து தொடக்கப்பள்ளி போவாங்க, தொடக்கப்பள்ளியிலேருந்து உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைகளை பார்ப்போம். சில ஆட்கள் அதை கல்லூரி கல்வி, ஏன்னா கல்லூரி கல்விங்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒன்று. அதில் போய் படிப்பாங்க, இளங்கலை படித்து வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா முதுகலையில் படிச்சுட்டு போவாங்க. சில ஆட்கள் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி படிப்பு போவாங்க. எது எப்படியோ கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய கனவு எல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது, உத்தியோகத்தை நோக்கி போகிறது. அதில் சில பேர் பார்த்திங்கன்னா தனியார்கிட்ட வேலைக்கு போவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் போகும்போது ஏன்னா படிச்சிருக்கக்கூடிய ஆட்கள்னாக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்குற நிலைமைக்கு இல்லை. ஏன்னா இது ஒரு அதனால் இதை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தனி அரசாங்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையத்தில் இது நீதி கட்சி 1929ஆம் ஆண்டு இருந்த இந்த இதை பார்த்திங்கன்னா இந்த ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட குளறுபடிகள், அதெல்லாம் இன்றைக்கி சில ஆட்கள் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சில முறைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் பேசலாம், ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 100 வருடங்களை எத்தனை முறைகள் பார்த்துருப்பாங்க, எத்தனை வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க, எல்லாமே அனுபவத்தில் இருக்கும். இன்னைக்கு பேஞ்ச மழையில, நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு மழைச்சக்காலான்னு சொல்லிட்டு சில ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி கேட்காம விட மாட்டோம், பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு. அதாவது இன்னைக்கு அவங்க கேட்கறதே ஒரு விதத்தில், ஏன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வையும் வருடம் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 தேர்வுகள் நடத்துவாங்க. குறிப்பிட்ட 10 தேர்வு குறையாது. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆண்டு அறிக்கையில் முறையாக 6 தேர்வு நடத்துவோம்னு சொல்லி அதுக்கான தேர்வுகள்லாம் கொடுத்துட்டாங்க. அதில் முக்கியமான தேர்வு, முதன்மை தேர்வு பார்த்திங்கன்னா குரூப் 1 பணியாளர் தேர்வு, அடுத்தது குரூப் 2 தேர்வு, அடுத்த குரூப் 4 தேர்வு. இதுதான் முக்கியமான. இப்படி இருந்த இந்த பணியாளர் தேர்வாணையம் இன்னைக்கு இந்த திட்ட அறிக்கையில் சில குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி சில ஆட்கள் அவங்க சொல்கிறதும் ஒரு ஆட்கள். ஏன்னா இது என்ன காரணம் காட்டுறாங்க, வரக்கூடிய ஆண்டு 2026ங்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல். தேர்தலுக்கு அப்புறமா புதிய அரசு பதவியேற்ற தான் எங்களோட பணியை தொடங்கும்னு சொல்லி அதுக்கான திட்ட அறிக்கை தான் 6 மாதத்துக்கான திட்ட அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில ஆட்கள் பார்த்திங்கன்னா இதுதான் திட்டறிக்கை, இப்படி தான் நடக்க போகுதுன்னு சில ஆட்கள் கொந்தளிக்கிறாங்க. ஸோ இதுதான் நடைமுறை சிக்கல். ஏன்னா அவங்களோட திட்ட அறிக்கையை பார்த்திங்கனாலே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களோட செயல்பாடே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒழிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட திட்ட அறிக்கை பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத இறுதியில் ஒரு இது போட்டு நாங்கள் வல்லுநருக்கு போட்டு பிப்ரவரி மாதத்தில் அதுக்கான தேர்வு வல்லுநர் குழு மூலமாக கேள்வித்தாள் எடுத்து மார்ச் ஏப்ரலில் நாங்கள் தேர்வு பின்பற்றிடுவோம், அச்சடிச்சிடுவோம். மே மாதத்துக்கு அப்புறமாக ஜூன் மாதத்துலேருந்து எங்களோட செயல்பாடு தொடங்கணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, டேரெக்டாக சொல்லியிருக்காங்க.
இது இன்னொரு ஆள் இருக்குன்னா சில முறைகேடுகள் இருக்குது, அதனால் இணையதளத்தில் சில கேள்வித்தரம் அனுப்பலாமா, பிரிண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் எடுத்து அதாவது அச்சடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டுருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அது ஒன்றும் முடிவாக. ரெண்டாவது இதை வந்து இல்லை பழையபடி கொஸ்டின் வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி குரல்களும் வந்துகிட்ருக்கு. இல்லை இது வந்து முற்றிலுமாக தடுக்கிறதுக்கு இணையதளத்திலே தேர்வு நடத்திக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய புதிய அரசு தான் இதை வந்து முடிவெடுப்பாங்க. ஏன்னா அந்த பணியாளர் தேர்வாணத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சருடைய ஒப்புதலில் வரக்கூடிய புதிய முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அரசு பணியாளர் தேர்வு நடக்கும். ஆனால் திட்ட அறிக்கையை கொடுத்துட்டாங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மே மாதத்தில் அரசாங்கம் பதவி ஏற்றவுடனே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமாக செயல்பாடு எடுத்துருவாங்க. செயல்பாடு எடுத்துருவாங்க இந்தமாரி நடவடிக்கைலாம் எடுக்க ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறமா இந்தமாரி திட்ட அறிக்கை போட்டோம். ஏன்னா இந்த வருஷத்தில் உடனே நடைமுறைப்படுத்த முடியாது, குறைஞ்சா ஒரு 3 to 4 மாதம் ஆகும். அதனால் அடுத்த வருஷத்துல நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாங்கினதுக்கு இதுமாரி பண்ணியாச்சு ஓகேம்பாங்க. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் ஓகே பண்ணுவாங்க. அதாவது நடத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நிறுத்தி வைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் சில ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் போய் அரசாங்கத்தை கேள்வி கேட்டே ஆகும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சமூக வலைதளங்களையும் சரி ஒரு சில யூடியூப் சேனல்லையும் போய் அவங்களுடைய பேஜிலே இதுக்கெல்லாம் அரசாங்கம் வைக்கக்கூடிய உங்களோட எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்கன்னா, எல்லாருமே யூடியூப் சேனலில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சு படித்து சில அகாடமி நடத்திக்கிட்டே இருக்காங்க, காசு பார்க்குறாங்க, இதில் வச்சு சின்ன யூடியூப் சேனல் வந்து பெரிய யூடியூப் சேனல் பெரிய அகாடமி யூடியூப் சேனலில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு 2025 திட்டத்தில் 2020 பாடத்திட்டத்தில் ஒரு ஸ்டேஜ் வச்சாங்க. அதற்கப்புறம் 2020 மொத்தமாச்சு ஆஃப் அடித்தாங்க தேர்வாணையம். அதனால தான் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதத்தில் தான் முடிவு இது எடுப்பாங்க. முடிவெடுத்து தேர்வா இல்லை கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் இணையதளத்தில் நடத்த முடியாது ஆரம்பத்திலேயே. அதனால் கேள்வித்தாள் தான் வரும். அதனால் அடுத்த வருஷத்துக்கான இதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு 6 தேர்வுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் தேர்வெடுத்து கொஸ்டின் பேப்பர்லாம் நாங்கள் வந்து அதாவது அச்சடிக்கப்பட்ட தேர்வுக்கு கேள்வித்தரம் வாங்கி என்னோடய டிஎன்பிசி அரசுக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசப்படுறா இருக்குது. வரக்கூடிய காலங்களில் எப்படி வேணால் மாறலாம் முடியாது, ஆனால் அடுத்த வருடம் இதுதான் திட்டம். இதில் சில ஆட்கள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் படிக்கிறீங்க, அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சில பேர் இந்த புத்தகம் தான் படிக்கிறீங்கன்னு சொல்லி தெரியுங்க. அதில் ஒரு புத்தகத்தில் கோவிடுத்துக்காக தேவிராவோட புத்தகம் தமிழ் சொல்லகராதி மற்றும் இலக்கண புத்தகத்தை பண்ணி சொல்லி 100% வந்து அதை வந்து தேவிரா புக்கை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் தேவிரா புக்கை படிக்க வேணும்னு சொல்ல, படிங்க, ஆனால் அதை வந்து பிரபலம் இல்லாமல் படிங்க. ஏன்னா அவங்க ஒரு கன்க்ளூஷன் வச்சுருக்காங்க, தேர்வுத்துறைக்கு ஒரு இது ஏதாவது பண்ணிட்டுனா இந்த புக்கிலேருந்து வரக்கூடிய திட்டத்தை அப்படியே விட்டு வேறு ஏதாவது புக்கு எடுக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை நம்மளோடய முடிச்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையை போட்டு கேட்டப்பே தெரியும் எந்த புத்தகத்தில் நான் சொல்ல மாட்டோம்னு சொல்லி பதில் வந்துச்சு. ஸோ இதனால தான் ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் வந்து தேரெடுத்து தெருவு விடாமல் இருந்தாலே போதும். சைலண்ட்டாக அது அமைதியாக நம்மளுடைய புத்தகங்களை தேவிரா புக்கோ இல்லை வேறு எது ராமன்ஸ் புக்கோ இல்லை சுராக் புத்தகமோ இல்லை சக்தி புத்தகமோ படிக்கிறேன்னா படிங்க. ஆனால் அதை வந்து பொதுவெளியில் போடாமல் தயவுசெய்து இந்த விஷயத்தில் கொண்டு போகாமல் அடுத்த அகாடமியை பற்றி குறை சொல்லாமல் உங்களுடைய வேலைகளை ஒழுங்காக பார்த்தீங்கன்னாலே பிரச்சனை முடியும். இதை பூதகரமாக ஆக்குனீங்கன்னா எங்கேயாவது ஒருத்தர் எங்கேயாவது பண்ணி சொன்னாங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனை போகும். அது வந்து 2024 எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு பாதிக்கும். இந்த பாதிப்பு வந்து 2026 மட்டும் 2027 நடக்கும், 2028 நடக்கும். இது ஒரு கட்டத்தை குழப்பத்தே இருக்கும்போது டக்குலாம் போனாங்க தமிழ்நாடு சரி இந்த பாடத்திட்டம் மாதிரி இணையதளத்தை கொண்டு போகிறோமா, இணையதளத்தை கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன கொஸ்டின் எடுக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க எதுவுமே தெரியாது.
தயவுசெய்து அந்த நிலைமைக்கு டிஎன்பிஎஸ்சியை கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சு வீடியோ முடிக்கிறாங்க.